கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறோம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் சொல்லியிருக்கிறார். அதற்காக தான் காத்திருக்கிறோம். உலகமும் உலகத்தில் நடக்கிற காரியங்களும் அரசியல் இயற்கை சகலமும் இது கடைசி காலம் என்பதையும் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருப்பதையும் நம்முடைய ஆண்டவர் எந்த வேளையிலும் அவர் வரலாம் என்பதையும் நமக்கு அது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திற்காக தான் நம்முடைய ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவஜனங்களாகிய நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை நம்மை அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் உருவாக்க நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே தேவஜனங்களாகிய நாம் நடத்தப்படுகிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் வார்த்தையினால் நாம் நடத்தப்பட காரணம் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவரில் நடத்துதல் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. எந்த பாவத்தையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. அந்த சத்தியம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்கிறாரு, என் பிதா உங்களுக்காக அனுப்ப போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இந்த வசனத்தின்படி வாழ, நம்மை உருவாக்க, நமக்கு சகலத்தையும் கற்றுத்தர, நமக்கு புரிய வைக்க தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவிதான் தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பரலோகத்தை ஒரு தேவ பிள்ளை சுதந்திரிக்க வேண்டுமானால், தேவனுடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நமக்கு கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு நிருபங்களில் எழுதுகிறதை நம்மால் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த மீட்பின் நாளுக்காக நம்மை முத்திரிக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தில் ஒரு பிரதானமான காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் நமக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எந்த விதத்திலும் நாம் தூஷிக்கக்கூடாது. எந்த விதத்திலும் அவருக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர் நம்மை உருவாக்க நமக்காக அருளப்பட்டவர். நம்மை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாய் உருவாக்கும்படியாய் அனுப்பப்பட்ட தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு இந்த அதிகாரத்தில். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசித்தோன்னா, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லா பாவமும் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். அவன் எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் தான் செய்தது பாவம் என்று உணர்ந்து, இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ எந்த பாவமும் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷித்தால், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படாது. அது அவனை ஆக்கினைக்குட்படுத்தும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனங்களாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே இவ்வளவாய் நடத்தப்படுகிறோம். அவரால் மட்டுமே நாம் நித்தியத்திற்குரியவர்களாய் உருவாக்கப்படுகிறோம், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் உருவாக்கப்படுகிறோம். அப்படி நமக்காக அருளப்பட்ட நம்முடைய தேற்றரவாளனை எந்த விதத்திலும் நாம் தூஷிக்கக்கூடாது. எந்த விதத்திலும் அவர் விசனப்படும்படியாய் அவருக்கு விரோதமான கிரியைகளை நாம் செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம் நிமித்தம் நமக்குள் இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியை தூஷிக்கும்படியாய் நாமும் செயல்படக்கூடாது.
மற்றவர்கள் தூஷித்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்? அநியாயமாக யாராவது ஏதாவது பேசினா கூட அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக தான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தும் அந்த பரம ஈவை ருசி பார்த்தும் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க? மறுதலித்து போகிறாங்க. மறுதலித்து போகிறது மாத்திரமல்ல, அவர்கள் தனக்கு நன்மையாய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தூஷிக்கப்படும்படியாய் கிரியைகளை நடப்பிக்கிறாங்க. அவர்களும் தூஷிக்கிறாங்க. எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை தூஷித்து அவருக்கு விரோதமாய் செயல்படுவான் தெரியுமா? யார் பரிசுத்தமாய் வாழ விரும்பலையோ, யார் பரிசுத்தத்தை விரும்பாமல் அசுத்த கிரியைகளை விரும்புகிறாங்களோ, அசுத்தமான பாவங்களை விட முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலையில் இருக்கிறாங்களோ, அவங்க தான் பரிசுத்தமாய் நம்மை வாழச் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை அவங்க வெறுப்பாங்க, தூஷிப்பாங்க, விரோதமாக செயல்படுவாங்க, பேசுவாங்க. தேவஜனங்களாகிய நாம் பரிசுத்தத்தை விரும்புகிறோமா இல்லை அசுத்தத்தை விரும்புகிறோமா? நாம் பரிசுத்தத்தை விரும்பினால் பரிசுத்த ஆவியானவரை போற்றி புகழுகிறோம் அப்படின்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவரை மகிழ்விக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் நம்ம பரிசுத்தத்தை விரும்பாமல் அசுத்த கிரியைகளை செய்தோமே ஆனால் நாம் அவரை தூஷிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். தேவஜனங்களாகிய நாம் இந்த பொல்லாத துணிகர கிரியைக்கு இடம் கொடுக்காமல் எல்லாவற்றையும் மன்னிக்கிற அப்படிப்பட்ட இரத்தத்தை சிந்தும்படியாய் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து எல்லாரையும் மீட்டுக்கொள்ளும்படியாய் வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படாதுன்னு. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து ஒருவேளை மற்றவங்க அப்படி செஞ்சால் கூட அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர நாமும் என்ன பண்ணக்கூடாது? அசுத்த கிரியைகளை விரும்பி பாவத்தை விரும்பி பரிசுத்தத்தை பகைத்து பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம் நிமித்தம் தூஷிக்கப்படும்படியான கிரியைகளை நாம் செயல்படுத்தக்கூடாது. துணிகரமாய் நம்மை உருவாக்க நமக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்காமல், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல், பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது தேவஜனங்களாகிய நாம் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தருக்கேற்ற மணவாட்டியாய் உருவாக்கப்பட்டு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வந்து ரகசியமாய் நம்மை அழைக்க வரும் பொழுது மணவாட்டி சபையாய் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்வது, நம்மை உருவாக்குவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிப்போம். பரிசுத்தத்தை விரும்பி பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.